வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டம். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருடன் முதலமைச்சரின் தனி செயலாளர் செந்தில்குமார் சந்திப்பு. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். தேர்தல் தோல்வி தொடர்பான கள ஆய்வுக் குழுவினர் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் எண்ணக்கூடாது. தலைவரான என் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை, அதை அறிக்கையில் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிப்பு. அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பாண்டில் மே 26ஆம் தேதி தொடங்கவிருந்த நிலையில் முன்கூட்டியே தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னதாக துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக தகவல். ஒரு மனிதரை காப்பாற்ற என்னையே தியாகம் செய்தேன், ஆனால் பொய் சொல்பவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமே இங்கே இடம் உள்ளதாக ரவிமோகனின் தோழி கெனிஷா சமூக வலைதளம் மூலம் தகவல். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என பதிவிட்டு சமூக வலைதளத்தை விட்டு விலகுவதாகவும் சென்னையை விட்டு வெளியேறுவதாகவும் வீடியோவில் தகவல். மனைவி ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு முடியும் வரை படத்தில் நடிக்க மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். என் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க மாட்டேன் எனவும் காட்டம். இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது, என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியலை. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணுன்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே தான் இருப்பேன். வாங்க சீண்டி பாருங்கள். இனிமேல் சாது கிடையாது நான். அதனால் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். எனது பெயரில் ஒரு வங்கி கணக்கு கூட இல்லை, சம்பாதித்த பணத்தை கூட என்னால் சுதந்திரமாக செலவு செய்ய விடவில்லை என நடிகர் ரவிமோகன் ஆதங்கம். நான் உயிருடன் இருக்கக்கூடாது என சிலர் நினைப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேரில், தெரியுமா உங்களுக்கு? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்கே சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனால என்ன ஏன் இவ்வளோ, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம். தமிழ் சினிமாவில் உள்ள 3 எழுத்து இட்லி நடிகையால் தன் குடும்பமே நாசமாகிவிட்டதாக ரவிமோகன் ஆவேசம். ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நிலையில் ரவிமோகன் மறைமுகமாக குற்றச்சாட்டு. லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் என் குடும்பத்துக்கு எடுக்க வந்த இவ்வாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? ஆர்த்திக்கும் எனக்கும் நடந்தது வெறும் பிளாக்மெயில் திருமணம் தான் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். கையை அறுத்துக் கொண்டு மிரட்டியே திருமணம் செய்து கொண்டதாகவும் கண்ணீருடன் பேட்டி. அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு டே 1ல இருந்து. அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னையும் பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும்.
முன்னாள் மனைவி கொடுத்த தொடர் தொல்லையால் தற்கொலை செய்வது வரை சென்றுவிட்டேன் என நடிகர் ரவிமோகன் அதிர்ச்சி தகவல். அவ்வளவு எளிதில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டேன், ஒரு சிலரை முடித்து விட்டுதான் நான் முடித்துக் கொள்வேன் என்றும் விபரீத பேச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. I started hurting myself. என் குழந்தைங்களை என்ன பார்க்க விடல. I started hurting myself. இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலாக தான் இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். I gave into everything. தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை ஒருபோதும் எழுப்ப வேண்டாம் என ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாவில் பதிவு. இல்லற பிரச்சனையை குறித்து நடிகர் ரவிமோகன் ஆவேசமாக பேட்டியளித்த நிலையில், என் குழந்தைகளை காக்க எந்த எல்லைக்கும் செல்வேன், உண்மை எப்போதும் வெல்லும் என்றும் பதிவு. தான் சொன்னதை சரி என நினைத்ததற்கு நன்றி என நடிகை குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. தன்னை நிரூபிப்பதில் சிலர் பிடிவாதமாக உள்ளனர் எனவும் கருத்து. விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. எஸ்பி ரவீந்திரகுப்தா தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போது அதிமுகவினர் கொந்தளிப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டின் அருகே குப்பை தொட்டியில் போடப்பட்ட அதிமுக உறுப்பினர் அட்டைகள். செங்கோட்டையன் வீடு அருகே சம்பவம் நடந்துள்ளதால் அதிமுகவினரிடையே பரபரப்பு. முதல்வர் நிதி ஆதாரங்களை சரி செய்த பின்புதான் தாவேக தேர்தல் அறிக்கையின்படி மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் வழங்க முடியும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் சொல்ல முடியும். இதுவெல்லாம் ஒரு நாளில் மட்டும் சரி செய்ய முடியாது என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓல பாஸ் பண்ண முடியாது. போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க முதலமைச்சர் விஜய் தீவிர நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நாள்தோறும் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு சில நாட்கள்ல பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்க பாப்பீங்க. நன்றி. ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலுக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரிப்பு. டீசலுக்கான கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 16 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். உரலுக்கு ஒரு புறம் இடி, மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதைப் போல அடுத்தடுத்த அறிவிப்பால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கருத்து.